ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். மேலும் இவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் வந்து கேம் விளாண்டுட்ருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் யாராவது தேவையில்லாமல் நமக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்று இன்டர்நெட் ஸ்லோவாகும், இல்லாட்டி நெட்வொர்க் வந்து கட் ஆகும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேம் விளாண்டுட்ருப்பாங்க, ரொம்ப மும்முரமாக விளாண்டுட்ருப்பாங்க, கேம் விளாண்டுட்ருப்பாங்க. ஆனால் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது நமக்கு ஒரு கால் வரும். ஸோ கால் வரும்போது வந்து என்ன ஆகும்னா, நம்ம கேம் வந்து விளாட்றது வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு கால் வராமல் அதே டைம் நம்ம டேட்டாவும் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் மோடு போட்டுக்கலாம், ஆனால் நமக்கு கால் வராது. அதே டைம் வந்து நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் 2 சிம் இருக்குது. 2 சிம்முமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சிம் வந்து 5G கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் டீட்டெயில் இன்ஃபோ அண்ட் ஸ்பெக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரேமு, நம்மளோட CPU பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, OS வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஸோ அந்த வரிசையில் கீழே பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை ஒரு 3 டைம்ஸ் கண்டினியூவாக டேப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டேப் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்துருச்சு ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2ன்னு வந்திருக்கு. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோனில் டேட்டா ஆனில் இருக்குது, எல்லாமே ஆனில் இருக்குது. இந்த டயத்தில் நம்மளோட ஃபோனை வந்து அப்படியே ஃப்ளைட் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடுக்கு மாறிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மேலேயுமே இந்த ஃப்ளைட் சிம்பிள் இருக்குது. இந்த டயத்தில் இவ்வளோ நேரம் நமக்கு இந்த இடத்துல இந்த ரேடியோ பவர் வந்து ஆனில் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட் மோட் போட்டோம்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொபைல் ரேடியோ பவர் இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஃபோனு ஃப்ளைட் மோடில், அதாவது ஏரோப்ளைன் மோடில் தான் இருக்குது. அதே டைம் இங்கே வந்து நமக்கு டேட்டா வந்துருச்சு. ஸோ இதை உங்களுக்கு நான் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ யூடியூப் உள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ளே ஆகுது. பாருங்கள், எல்லாமே நமக்கு வந்து டேட்டா கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். ஸோ இப்போது நம்ம அந்த மாதிரி வேறு ஷார்ட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால் நான் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து நான் கொடுக்கல. ஸோ பாருங்கள், ஃப்ளைட் மோட் ஆனில் தான் இருக்குது, அதனால் நமக்கு டேட்டா வந்து ஆனில் இருக்குது, அதாவது டேட்டாவோட கனெக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் என்ன கேம்ஸு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆப்ஸை நம்ம இன்டர்நெட் வச்சு யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஆப்ஸுமே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்டோடு நம்ம வாட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்கலாம். எந்த ஃபோனும் வராது, அதாவது ஃபோன் கால் வரும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம்.
இன்ஸ்டாகிராமுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதே ஃப்ளைட் மோடில் போட்டு ஆனால் டேட்டா கனெக்ஷனோடு நம்ம பார்த்துட்ருக்கோம்.